இந்தியா முழுக்க லவ் ஜிஹாத் இல்லவே இல்ல. ஆனால் அந்த கான்செப்டை கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக்கி அதை ஒரு திரைப்படமாக எடுத்து டிரான்ஸ்ஃபார்ம்டு டிராபிக்டு உங்களை ஏமாற்றுவார்கள் முஸ்லிம் இளைஞர்கள், உங்களை மதம் மாற்றுவார்கள் முஸ்லிம் இளைஞர்கள், உங்களை தீவிரவாத குழுக்களில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் முஸ்லிம் இளைஞர்கள் என்று பச்சையாக ஒரு திரைப்படம் எடுக்கிறார். அந்த திரைப்படத்தை நரேந்திர மோடி பாராட்டுகிறார். அந்த மோடியைத்தான் இந்த எடப்பாடி பாராட்டுகிறார். நேரடியாக இந்த மண்ணில் நுழைய முடியாது என்று தெரிந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பயன்படுத்தி முகமூடியாக அணிந்து கொண்டு இந்த மண்ணிற்குள் நுழைய நினைக்கிறது. இந்த மண்ணின் உரிமைகளை பறிக்க நினைக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை கையெழுத்திடாத உதவி திட்டமாக இருக்கட்டும், அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்படாத நீட்டாக இருக்கட்டும், அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்காது என்று சொல்லப்படக்கூடிய சிஏவாக இருக்கட்டும், அனைத்திற்கும் வழியை திறந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி எனும் இந்த மண்ணிற்கான துரோகி. அதிராமப்பட்டினத்திலே நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை சீரும் சிறப்புமிக்க ஒரு பொதுக்கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் அஸ்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து அழைத்திருந்தார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பயணம் என்பதனால் உடனடியாக சென்னை வரும்படி அழைப்பு தரப்பட்டதனால், சொல்ல போனால் இந்த ஊர் மக்களுடைய அன்பிற்காகவும் அதே போல சகோதரர் அஸ்லாம் அவர்களிடத்திலே ரொம்ப கெஞ்சி ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று வாங்கி நான் போயிட்டு அகைன் வெள்ளிக்கிழமையே கிளம்பி ரிட்டன் வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே இடத்தில் மீண்டும் நாம் குழுமி இருக்கிறோம். இந்த தேர்தல் மிக முக்கியமானது ஒரு தேர்தல். தலைவர் ராகுல் காந்தி சொல்வதை போல திஸ் இஸ் நாட், நேத்து கூட சொன்னார், திஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் வார், திஸ் இஸ் an ideological war என்று சொன்னார். இது அரசியல் போர் அல்ல, இது ஒரு சித்தாந்த போர். எப்படிப்பட்ட சித்தாந்த போர் என்று சொன்னால், நம்மை எதிர்க்கக்கூடிய இந்த மண்ணை அழிக்க நினைக்கக்கூடிய மக்கள், மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிச சக்திகள். நேற்று பேசும்போது தலைவர் ராகுல் காந்தி இதை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு காலத்தில் அதிமுக கூட உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அது பாரதிய ஜனதா கட்சியின் முகமூடியாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் மொட்டையா மூஞ்ச காட்டிட்டு வந்தா பிஜேபி எவனும் ஏத்துக்க மாட்டான். ஏதாவது வேஷம் போட்டுட்டு தான் வரணும். எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஓட ஓட விரட்டி அடிக்கப்படும் என்பதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தலையெழுத்து. முந்தா நேத்து நாசிக்ல தொடர்ந்து போடுறான், நிதா கான் அப்படிங்கிற ஒரு பெண்மணி மதம் மாத்திட்டாங்க ஒரு செய்தியை போட்டுக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து போடுறான். அந்த அம்மாவை தேடுறான், போலீஸ் தேடுறான். அந்த அம்மா பிரெக்னன்சி ரிலேட்டட் மேட்டருக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பெயில் அப்ளை பண்றாங்க. செய்தி போடுறான், என்ன போடுறான் அப்படின்னா, அந்த பெண்மணி தான் டிசிஎஸ் கம்பெனில ஹெச்ஆர். நேத்து ஒருத்தர் எனக்கு ஒரு நிறைய இதை கொண்டவர்கள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, இத பாருங்க இப்படிலாம் இருக்குன்னு. அப்ப அவங்களுடைய அந்த சிந்தனையை பார்த்து நான் வியந்து போவேன், இப்ப இவ்வளவு ஆர்வமா கவனமா இருக்காங்களா அப்படின்னு. அப்ப அவர் எனக்கு அனுப்பி சொன்னாரு, இது வரைக்கும் ஐடி செக்டார்ல தான் இந்த மாதிரிலாம் கை வைக்காம இருந்தாங்க. ஐடி செக்டார் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப புதுசா ஐடி செக்டார்லயும் உள்ள நுழைஞ்சு உள்ளுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை. டெய்லி நியூஸ் எப்படி போடுறான், நானே பார்த்துதான் இருக்கேன். நியூஸ் போடுறான், எப்படி போடுறான்னா, நிதா கான் அப்படிங்கிற ஒரு ஹெச்ஆர் இருக்கிற எல்லாரையும் மதம் மாற சொல்லி, முஸ்லீம் மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம். அந்த மொத்தம் 11 பேர் மேல என்னமோ எஃப்ஐஆர் போட்டுட்டு, இந்த அம்மா மேலையும் எஃப்ஐஆர் போட்டுட்டு தேடுறான். டிசிஎஸ் தானாக முன் ஒரு விளக்கம் தருகிறான். நேத்து டிசிஎஸ் விளக்கம் கொடுக்கிறான்.
நிதா கான் எங்க ஹெச்ஆரே கிடையாது அப்படின்னு. ஆனா செய்தி போய் சேர்ந்துருச்சு, நியூஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அஞ்சனா ஓம் காஷ்யப்ல இருந்து தேசிய அளவில் பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் எல்லாம் டிசிஎஸ்ஸில் மதமாற்றம் 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 மதமாற்றம். பைத்தியக்காரர்களா? கட்டாயமா ஒருத்தனை மதம் மாற்ற முடியுமா? முதல்ல நீ பயமுறுத்துற வரைக்கும் தான் சொல்லுவான், அதுக்கப்புறம் சொல்லுவானா? ஆனால் இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இந்த தேசம் முழுக்க ஒரு சித்தாந்த பயத்தை, சிறுபான்மையினரை பார்த்தால் ஒரு பயம் வர வேண்டும். கரெக்டா தேர்தல் வருது, கேரளா ஸ்டோரி 2 அப்படின்னு ஒரு படம் போடுறான், துரந்தர் 1 அப்படின்னு ஒரு படம் போடுறான், துரந்தர் 2 அப்படின்னு ஒரு படம் போடுறான். கேரளா ஸ்டோரி வந்தபோது, கேரளா ஸ்டோரி 1 வந்தபோது நீதிமன்றத்திலே அந்த திரைப்படத்தை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சில் 55 நிமிடங்களுக்கு மேலாக வாதாடி இருக்கிறேன். நம்முடைய வழக்கில் தான் ப்ரொடியூசர் விபுல் அமிர்தலால் ஷாவுக்கு ஆதரவாக ஆஜரான, நமக்கு எதிராக ஆஜரான சதீஷ் பராசுரன் சீனியர் கவுன்சிலர் நம்முடைய வழக்கில் தான் என்ன ஏத்துக்கிட்டார் அப்படின்னா, அந்த படம் போட்டு வரும், அன்கவரிங் தி ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன். முஸ்லிம் பெண்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்க கூட இருக்கிற முஸ்லிம் பெண்களை, அவங்க கூட இருக்கிற முஸ்லிம் அல்லாத பெண்களை எல்லாம் மதம் மாத்திடுவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதுல போடுறான். அன்கவரிங் தி ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன், மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மையான வரலாற்றை வெளிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு போட்டான். நீதிமன்றத்திலே இறைவன் கிருபையை கொண்டு நாம் வாதாடியதுடைய விளைவு, சதீஷ் பராசுரன் அதே நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொண்டார். அன்கவரிங் தி ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன் என்பதை மாற்றிவிட்டு ஃபிக்ஷனல் ஸ்டோரி என்று போட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதுதான் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் உண்டான பெருமை என்றால் அது மிகையாகாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அப்படிதான் போட்டான். சுப்ரீம் கோர்ட்ல ஒத்துக்கல, மத்த எல்லா கோர்ட்ல, கேரளாலே நடக்கல. தமிழ்நாட்டில் ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போட்டுக்கிறேன், 32,000 இல்ல 3 மாத்திக்கிறேன், 32,000 பேர் போயிருக்காங்கன்றான் கேஸ்ல. திரைப்படத்துறையை, நீதிமன்றத்தை, காவல்துறையை, அரசியலை, மத்திய முகமைகளை, சிபிஐ, இடி, ஐடி எல்லாவற்றையும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் நிறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்த சக்தியை எதிர்க்கக்கூடிய போராட்டம் தான் இந்த தேர்தல். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசும்போது சொன்னேன், இந்த தேர்தலில் எனக்கு பிடிச்ச நடிகர் வரட்டும், எனக்கு ஹெல்ப் பண்ண அதிமுக காரர் ஒருத்தர் வந்துட்டு போட்டோம், ஒரு வித்தியாசம் இருக்கட்டுமே. ஒரு பார்த்தாலும் திமுக போடுறோம், அதிமுக போடுறோம், மாத்தி வேணா இந்த இவருக்கு போடுவோமே, ஒரு டைரக்டருக்கு போடுவோமே, இந்த ஒரு நடிகருக்கு போடுவோமே என்று நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சியில திருவள்ளூர் எம்பியா இருக்கார். இவ்வளவு நிறைய முஸ்லிம்களையும் பார்க்கிறோம், முஸ்லிம் அல்லாத நிறைய பேரை பார்க்கிறோம். இந்த இடத்துல சொன்னா கரெக்டா இருக்கும். காங்கிரஸ் கட்சியில் திருவள்ளூர் எம்பியாக இருப்பவர் யார்? சசிகாந்த் செந்தில். அவர் ஐஏஎஸ் ஆக இருந்தவர், ரொம்ப வாட்டமா வசதியா ஐஏஎஸ் பணியில் இருந்தவர். அதே போல கேரளாவிலே கண்ணன் கோபிநாதன் ஒரு ஐஏஎஸ் இருந்தார். இந்த 2 பேருமே சிஏஏ வந்த போதும் காஷ்மீரிலே 370 ஆர்டிகிள், இந்த 2 பேர் யாருக்கு எதிரானது? அதான் முக்கியமானது. இந்த 2 பேர் யாருக்கு எதிரானது? முஸ்லிம்களுக்கு எதிரானது. முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போதும், முஸ்லிம்களுக்கு எதிரான காஷ்மீரில் 370 ஆர்டிகிள் ரிவோக் செய்யப்பட்ட போதும், கண்ணன் கோபிநாத் என்கின்ற ஒரு இந்துவும் சசிகாந்த் செந்தில் என்கின்ற இந்துவும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். அதுதான் இந்தியா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு இங்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து, அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து, அனைத்து நடுநிலையாளர்களும் ஒன்று சேர்ந்து, அனைத்து தேசப்பற்றாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளர், அண்ணாதுரை என்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும். இங்க மதம் எல்லாம் கிடையாது, மதம் தான் முக்கியம். அப்படின்னா சிஏஏ வந்த போது எந்த முஸ்லிம் கலெக்டர் ராஜினாமா பண்ணா? வேலைய 370 வந்த போது எந்த முஸ்லிம் கலெக்டர் ராஜினாமா பண்ணா? இன் ப்ராட்டஸ்ட். ஆனால் இங்க மதம் முக்கியம் இல்ல, நியாயம் முக்கியம். நியாயத்திற்கு நிற்கக்கூடிய மக்களை பெற்றோம். அண்ணாதுரை நியாயத்திற்கு நின்றாரா இல்லையா? அண்ணாதுரை இந்த மக்களுடைய உரிமைக்கு நின்றாரா இல்லையா? ஆனால் இங்க ஓட்டை பிரிப்பதற்கு முஸ்லிம் வேட்பாளர்கள்
இது எப்படி நியாயமாகும்? முதலில் ஒண்ணு திரை கவர்ச்சி, அப்படி இல்லைன்னா ஒரு டைரக்டர் கவர்ச்சி. ஒரு பக்கம் இந்த சீனோட சிங்க் ஆகாத சீமான், இங்க என்ன சீன் ஓடிட்டு இருக்குன்றதே புரியாது. இந்த சீனோட சிங்க் ஆகாம அவர் ஒரு தனி கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் ஒரு பக்கம், இன்னைக்கு தேவாலயத்தில் போய் முட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் அப்படி எப்படி அப்பீஸ்மென்ட் பாருங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த நாடும் தேசமும் ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காலம் எல்லாம் மக்களே, போன வாட்டி நீங்கதான் ரெண்டு பேசிட்டு இருந்தேன், அசம்பை கூப்பிட்டாரு திமுக நிகழ்ச்சியில. நம்ம பேசி சமூக வலைதளத்தில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா உங்க ஊருக்காரங்க யாரோ ஒரு கமெண்ட்ல வந்து இவன் தொழுகை நடக்கும்போது கத்திட்டு இருந்தான் அப்படின்னு. நான் மகரிபி சீக்கிரமா தொழுதுட்டு அவர்கிட்ட கேட்டேன் தொழுகை என்ன அப்படின்னு. என்ன அதையும் சொல்லணும்ல, தொழுகை டைம் நேரம் வரப்போகுது. இதே மாதிரிதான் அறிவிச்சார் அன்னைக்கு மேடையில தொழுகை நேரம் வந்துன்னு. எதைதான் எதிர்கொள்றதுன்னு தெரியல. அப்புறம் கமெண்ட்ல சூடா ஒருத்தர் பேசுறாப்புல, நான் ஒரு தொழுகை நேரத்துல கத்திட்டு இருந்தாரு, நான் பயணத்துல இருக்கிறேன், மகரிபிஷா முடிச்சுட்டு வந்துட்டேன் ஜம்மு காஷ்மீர் பண்ணி. இங்க கேட்டாங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு நடத்தும் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. அப்ப எல்லாருக்கும் இதுல தெரியுது தானே, அதான் இங்க மேடையிலே சொல்லிடலாம். இந்த வாட்டி எங்க விட்ட சீமான் சீன்ல இல்லதான் விட்டேன். தேவாலயத்துல போய் முட்டி போட்டுட்டு இருக்காரு. இங்க இந்த மண்ணும் இந்த மண்ணின் மக்களும் எதை பார்க்க வேண்டும், எதன் அடிப்படையில் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றால், யார் தொடர்ந்து இந்த களத்தில் நிற்கிறார்கள். இழப்பதற்கு ஒன்றுமில்லாத சீமான 1000 வாக்குறுதிகளை தரலாம். உன்ட என்ன இருக்கு நீ கொடுக்கறதுக்கு? நான் பிளைட்ல பறக்க வச்சிருவேன், ஆடு மாட மேய்க்க விட்டுருவேன், உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருவேன், நீ 1000 கதையை சொல்லலாம். வரவே போறதில்லை அப்படிங்கிற விஜய் 1500 வாக்குறுதிகளை கொடுக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதே எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் யார் இருந்த இடத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி இருந்துகிட்டு மோடியா லேடியான்னு சவால் விட்டு வந்து பார்க்க முடியுமா என்று கேட்ட ஜெயலலிதா ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன். நான் கூடுதலாக சொல்ல விரும்பல, ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவர் ஒரு லாஸ்ட்ல ஒரு திருக்குறள் சொல்லி முடிச்சிருப்பார். ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையை நீங்க கண்டிப்பா எடுத்து படிக்கணும். ஜஸ்ட் நெட்ல போட்டீங்கன்னா வரும், ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை அந்த இதை வந்து பிடிஎஃப் போடு அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அதை படிச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறளுடைய பொருள் கீழே போட்டிருக்கும், அதோட முடிஞ்சிடும் அறிக்கை. அது என்ன போட்டிருக்கும்னா, எதிரிகளை போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய போர் யானை கூட சின்ன காலளவு சாக்கடையில் அகப்பட்டுக் கொண்டால், சகதியில் அகப்பட்டுக் கொண்டால் நரிகள் கொன்றுவிடும் அப்படின்னு முடிச்சிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜெயலலிதா எப்படி இறந்தார் என்பதற்கு இது ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் இருக்கிறது. இது காலளவு சேத்துல மாட்டிக்கிட்டா நரிகள் தின்றுவிடும். ஆனா அது போர் யானை. அது போர் யானை யார சொல்றாரு? யார சொல்றாரு? நரின்னு யார சொல்றாரு? எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு தெரியும் தான், இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையை படிச்சீங்கன்னா, ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கான சிக்கல் வரல. நல்ல சக்தியில யாரு என்னமோ நம்ம திமுக தேர்ந்தெடுத்தோம். ரெண்டுமே முற்போக்கு தான், அதுல யாரு என்னமோ நம்ம திமுக தேர்ந்தெடுத்தோம். அப்ப இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையிலே அவருக்கு சம்மன் கொடுத்து அழைக்கப்படுகிறது, வருகிறார். வெளிநாட்டில் இருந்து ஜார்ஜ் போன்ற மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்களே, அந்த தகவல் உங்களிடத்தில் இருக்கிறதா? யார் ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு அவரை அழைத்து வந்தார் என்று கேட்ட பொழுதும் அவருக்கான பீஸை யார் கொடுத்தா என்று சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் இடத்திலே கேட்ட போதும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அங்கிருந்து வந்த மருத்துவர் ஜெயலலிதா இடத்திலே சொன்னார். ஜெயலலிதா சுயநினைவோடு இருக்கும் போது நான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜெயலலிதா சுயநினைவோடு இருந்தார். அப்போ அந்த மருத்துவர் இடத்திலே கேட்டார், அறுவை சிகிச்சை செஞ்சா வலிக்குமா என்று கேட்டார். அப்போது மருத்துவர் சொன்னார், அதாவது மருத்துவரே சொல்றார், அந்த மருத்துவர் சொன்னார், எந்த அறுவை சிகிச்சை சொன்னாதான் வலிக்காம இருக்கும் என்று சொன்னார். அப்போது ஜெயலலிதா புன்முறுவல் பொறுத்தார், சிரிச்சார், லேசா அதை கேட்டுட்டு சிரிச்சார். அத்தோடு முடிந்து விட்டது. மறுநாள்
அப்போலோ மருத்துவமனை சார்பாக அறிக்கை தரப்பட்டது, ஜெயலலிதா அவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று. விஜயபாஸ்கரை அழைத்தோம், நாங்கள் கேட்டோம், யார் மருத்துவரை அழைத்து வந்தது, யார் அந்த மருத்துவருக்கான படத்தை கொடுத்தது? அந்த வார்த்தை தெளிவா இருக்கு பாருங்க, நீங்க போய் கமிஷன் அறிக்கையை படிக்கணும். அதுல போட்டிருப்பான், he pleaded ignorance. அப்படின்னா என்ன? he pleaded ignorance அப்படின்னா என்ன? இங்க வா விஜயபாஸ்கர், யார் கூட்டு வந்தா, யார் பணம் கொடுத்தா, யார் பார்த்தா, எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவரிடத்துல, அமைச்சரிடத்திலே அட்மிட் ஆயிருக்கிறது யாரு? சிஎம். இவர் யாரு? அமைச்சர். அதுவும் அந்த கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட் அமைச்சர். வார்த்தை அப்படியே இருக்கு. மாத்தி இருந்தால் சவால் விடுகிறேன், யாரா இருந்தாலும் வழக்கு தொடுக்கட்டும், திமுக அரசே வழக்கு தொடுக்கட்டும், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல எலெக்ஷன் கமிஷனை வழக்கு தொடுக்கட்டும். he pleaded ignorance. ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் இருக்கிறது. அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி? when you plead ignorance, when a health minister pleads ignorance, then who knows it? அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்வார் லாஸ்ட் ஆறுமுகசாமி, to convince a power center. என்ன வார்த்தை? to convince a power center. அப்பதான் நான் கேட்டேன், பவர் சென்டரா சென்ட்ரல் பவரா? to convince. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் டாக்டர் சொன்னாங்கல்ல, எய்ம்ஸ் டாக்டர் சொன்னீங்களே, நீங்க என்ன பாத்தீங்க? இல்ல நாங்க எதையும் பார்க்கல. அப்ப எதுக்குடா வந்தீங்க? இல்ல we came only under supervisory capacity. அவங்களுடைய அறிக்கை, நாங்க சூப்பர்வைஸ் பண்ணதா வந்தோம். சரி, சூப்பர்வைஸ் பார்க்க வந்தீங்கல்ல, சூப்பர்வைஸ் என்னது? மேற்பார்வை. நீங்க பார்த்த மேற்பார்வையோட ரிசல்ட் என்ன கொடுத்தீங்களா? இப்படி இருந்தாங்க, அந்த ஸ்டேட்ல இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப டு கன்வின்ஸ் a power center என்று ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை தெளிவா சொல்லுது. ஏன்? இந்த மண்ணிற்குள் பாசிச சக்தியை ஊடுருவ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னைக்கு நேரடியாக இந்த மண்ணில் நுழைய முடியாது என்று தெரிந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பயன்படுத்தி முகமூடியாக அணிந்து கொண்டு இந்த மண்ணிற்குள் நுழைய நினைக்கிறது. இந்த மண்ணின் உரிமைகளை பறிக்க நினைக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை கையெழுத்திடாத உதவி திட்டமாக இருக்கட்டும், அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்படாத நீட்டாக இருக்கட்டும், அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்காது என்று சொல்லப்படக்கூடிய சிஏவாக இருக்கட்டும், அனைத்திற்கும் வழியை திறந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி எனும் இந்த மண்ணிற்கான துரோகி. ஆனால் அப்படி எல்லாம் அரண்டு உரண்டு பயந்து போய் ஆட்சியில் இருக்கும் பொழுதே இவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த மண்ணிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்த போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்திலே அமர்ந்திருந்த மன்னாரப்பேட்டை போராட்டத்திலே அமர்ந்திருந்த பெண்களிடத்திலே போய் அடுத்து தேர்தல் வரும், ஆட்சி மாறும், காட்சி மாறும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், வந்தவுடன் சிஏஏவுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார். ஆட்சி மாறியது, அரியணையில் ஏறினார், சிஏஏவுக்கு எதிரான தீர்மானத்தை சொன்னபடி வாக்குறுதியாக முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்தார். அது மட்டுமா, இன்னைக்கு எல்லா மாநில முதல்வர்களும் மறந்து போயிருக்கான். குறிப்பாக தென் மாநிலம். நேத்து கர்நாடகா மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் உரையாற்றினார். நான் தான் தமிழில் மொழிபெயர்த்தேன். சூப்பரா சொன்னார். டீலிமிட்டேஷன் ஆபத்தை, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பெரிய பாதிப்பு. ஏற்கனவே தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பண்ணா நம்முடைய எம்பிக்களுடைய கணக்கு கம்மியாகவும் வெறும் 5 வடநாடுகளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக மாறிடும் அப்படின்னு சொன்ன போது, இந்த மண்ணில் தேசிய அளவில் காங்கிரஸ் என்றால் தென் மாநிலங்களின் முதன்மை பிரதிநிதியாக ஒலித்தவர், தென் மாநிலங்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர், மீண்டும் பழைய நிலையை 1950 60 காண வேண்டியது இருக்கும் என்று போர் முரசு கொட்டியவர் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா இந்த மண், இந்த தமிழ் மண் சிறுபான்மையினர் உரிமைக்காகவும் இந்த மண்ணின் உரிமைக்காகவும் என்றைக்கும் உறுதியாக நின்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு நியாயம் தர்மம் வேணாமாடா? யார் யாரெல்லாம் சிஎம் கனவு? விஜயை கூப்பிட்டு கேட்டா, சார் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ள, இந்த துணை நடிகர் வந்தா 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 சிஎம் தான், டைரக்டா சிஎம் தான். என்னையா அநியாயமா இருக்கு? நீங்க யாரை மேற்கோள் காட்டுகிறீர்களோ அந்த எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே போறப்ப எம்எல்ஏவா இருந்தா வெளியே போனார்.
ஒரு இவ்வளவு பெரிய கட்சியுடைய பொருளாளராக இருந்தார். அதுக்கப்புறம் வெளியே போய் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் தான் அவர் வந்தார். இவர் எந்த அட்வர்ஸையும் he is not ready to face any adversities. எதுக்குமே பதில் சொல்ல தயாரா இல்ல. ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்டார்டம்ல வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஸ்டார்டம்ல வந்தாலும் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து அதன் பிறகு எம்ஜிஆருடைய இறுதிச் சடங்கில் அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களை பார்த்து பல்வேறு போராட்டங்களை கடந்து நம்ம சுப்பிரமணிய சாமி கிட்ட எல்லாம் பேசி அவரு ஒத்துழைப்பு கொடுத்து பொருளாதாரத்தை ரெடி பண்ணி 100 கோடி ரூபாய் கிட்ட பொருளாதாரத்தை ரெடி பண்ணி அப்புறமா அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்து அசோக் லேலாண்ட் அவங்களுக்கு உதவி பண்ணி இப்படி பெரிய வரலாறுகள் உண்டு அவர்கள் வந்ததுக்கும். இன்னைக்கு ஒரு நடிகர் கொடுமை என்னன்னா படித்த இளைஞர்கள் குறிப்பாக ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்து இளைஞர்கள். ஏன்னா நீ தான் லவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அப்படி சொன்னாதான் புரியும். நீதான் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்க, யார வேணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் என்ன பண்றா, அந்த லவ்வுக்கு மதசாயம் பூசுறான். நீ லவ் ஜிகாத் பண்றங்கிறான். நான் சொன்னல இந்த வழக்கு, இந்த கேரளா ஸ்டோரி வழக்கு, அந்த கேரளா ஸ்டோரி வழக்கும் அதே தான் பண்ணான், அதே தான் படம். அந்த கேரளா ஸ்டோரியை தூர்தர்ஷன்ல வரலாற்று சிறப்புமிக்க கேரளா ஸ்டோரின்னு போட்டான் ஒரு கவர்மெண்ட் சேனல்ல. வரலாற்று ஏன் அதுல இஸ்லாமியர்களை மையப்படுத்தி லவ் ஜியாத் அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தான். என்ன கான்செப்ட்? லவ் பண்ணி மதம் மாற்றுவார்கள். அப்ப நான் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடிய போது பென்னி பெஹனான் எம்பி, விஜிலா சத்யநாதன் அதிமுகவுடைய எம்பி பாராளுமன்றத்தில் கேட்ட ரெக்கார்ட்ஸ் ஹோம் மினிஸ்டர் கிட்ட, லவ் ஜிகாத்னு ஒன்னு இருக்கா, லவ் ஜிகாத்னு ஒன்னு இருக்கா உண்மையிலேயே அப்படின்னு. அதுக்கு ஹோம் மினிஸ்டர் ரிப்ளை பண்ணிருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவான நியாயம். ஹோம் மினிஸ்டர் ரிப்ளை நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து வாதாடினேன். For the question that is raised in the parliament, is there a thing called love jihad in India? Is there any cases recorded officially in India regarding love jihad? Home Ministry reply கொடுத்தது, there is no such thing called love jihad. Home Ministry reply. யாருடைய Home Ministry? அமித்ஷாவுடைய Home Ministry reply. There is no such thing called love jihad. Only 2 cases of interfaith marriage has been recorded in Kerala. Even that is been investigated by NIA. இந்தியா முழுக்க லவ் ஜிஹாத் இல்லவே இல்ல. ஆனால் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக்கி அதை ஒரு திரைப்படமாக எடுத்து ட்ரிக்டு, டிராபிக்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு, டிராபிக்டு. உங்களை ஏமாற்றுவார்கள் முஸ்லிம் இளைஞர்கள், உங்களை மதம் மாற்றுவார்கள் முஸ்லிம் இளைஞர்கள், உங்களை தீவிரவாத குழுக்களில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் முஸ்லிம் இளைஞர்கள் என்று பச்சையாக ஒரு திரைப்படம் எடுக்கிறார். அந்த திரைப்படத்தை நரேந்திர மோடி பாராட்டுகிறார். அந்த மோடியைத்தான் இந்த எடப்பாடி பாராட்டுகிறார். இவனாவது பாராட்டா, நம்ம எதிர்க்கிறோம். இடையில ஒரு 2 குரூப் என்ன பண்ணுது, அதுல தன்னுடைய கருத்தை என்னன்னு தெரியாம இருக்கு. திருப்பரங்குன்ற இஷ்யூ என்னன்னு தெரியாது. இந்த உயரமா ஒருத்தர் விஜய் கட்சியில அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு பாத்துட்டீங்களா? எல்லாரும் பார்த்தாச்சா? எல்லாருக்கும் பிரதிநிதியா சொல்றாரு அவர். எல்லாரும் பாத்துட்டீங்களா? எவ்வளவு பெரிய தப்பு நீங்க மேடையிலே கேட்க வைக்கணும். தப்பு தப்பு. எங்க விட்ட ஜனநாயகம் படம் எப்படி வெளியாச்சு அப்படின்னு கேட்டா ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை அந்த ஆளு சொல்றாரு பாருங்க. சிபிஎஃப்சி எல்முருகன் கண்ட்ரோல்ல இருக்கு, சென்சார் போர்டு. மத்திய அமைச்சர் பாஜகவின் எல்முருகன் வெளியிட்டு அதற்கு உறுதுணையாக உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயண்ட் இருந்து அதற்கு அரணாக அதிமுக சேர்ந்து இருக்கிற எல்லாரும் என்னடா இது குழப்பற போட்டு அதிமுக, உதயநிதி, சிபிஎஃப்சி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படத்தை வெளியே விட்டாங்களா இதுல. ஆனா அது பாக்குறோம், விஜயின் திரைப்படம் திருட்டுத்தனமாக வெளியாகிவிட்டது. ரஜினிகாந்த் கண்டிக்கிறார், கமல்ஹாசன் கண்டிக்கிறார், அந்த டைரக்டர் கண்டிக்கிறார், சீமான் கண்டிக்கிறார், அவர் கண்டிக்கிறார், இவர் கண்டிக்கிறார். படத்துல நடிச்ச ஹீரோ விஜய் கடைசி வரைக்கும் கண்டிக்கவே இல்லை. ஏன்னா கண்டிச்சா யாரை கண்டிக்க வேண்டியது இருக்கும்? பிஜேபியை கண்டிக்க வேண்டியது இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், திருப்பரங்குன்றம் இஷ்யூல விஜய் வாய் திறக்காதது சிறுபான்மை சமூகத்திற்கு செய்த ஆகப்பெரிய துரோகம். இந்த மண்ணி not only for the minority community but for the very fabric of the secular nature of this nation. minority community சிறுபான்மை சமூகத்துக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணினுடைய மதசார்பற்ற தன்மைக்கு விஜய் இழைத்த மிகப்பெரிய அநீதியும் துரோகமும். அது உனக்கு எவ்வளவு பெரிய ஆசை இருக்கு, கதெல்லாம் கொடுக்கிற, பேச்செல்லாம் நிறைய பேசுற, முஸ்லீம் இளைஞர்கள் அதான் சொல்ற, முஸ்லீம் இளைஞர்களே எங்கேயாவது இதுவரை
எதிர்ப்பே சந்திக்காமல் இருந்த நமக்கெல்லாம் ஒரு 4 முஸ்லீம் இளைஞர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் வந்து கமெண்ட் போடுறான். முஸ்லீம் இளைஞர்கள் சொல்றான், தப்பு, உன் நிலை மாறும், நீ தப்பா பேசுற. என்ன சொல்றான்? நீ பொட்டி வாங்கிட்ட, கொடுத்த காசுக்கு மேல கூவுற. சவால், பகிரங்க சவால் விடுகிறேன், பகிரங்க சவால் விடுகிறேன். ஒரு நயா பைசா எந்த கட்சியை ஆதரித்து பேசுவதற்காகவும் அரசியல் எந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்காகவும் எவனிடத்திலும் ஒற்றை நயா பைசா வாங்காமல் இந்த சமூகத்தின் நலனுக்காக மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பகிரங்க சவால். இது என்னை படைத்த இறைவன் மீது ஆணை. என்ன அந்த அப்ரின் பாத்திமா வீடு இடிக்கப்பட்ட போது எங்க எங்க இடிக்கப்பட்டுச்சு அப்ரின் பாத்திமா வீடு? உங்களுக்கு விஜய் தான் அடுத்த சிஎம். இல்ல இல்ல, ஸ்டாலின் தான் அடுத்த சிஎம் சொல்லிட்டீங்க. எங்க உத்தரப்பிரதேசத்திலே அப்ரின் பாத்திமா வீடு எதற்காக இடிக்கப்பட்டது? அவர் சிஏஏ போராட்டத்தில் டெல்லியிலே கலந்து கொண்டார் என்பதற்காக. யோசிச்சு பாருங்க, டெல்லியிலே கலந்து கொண்டார் என்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் அவருடைய வீடு இடிக்கப்பட்ட போது, இடிக்கிற அன்னைக்கு நான் ஆம்பூர் ஆர்ப்பாட்டத்தில் நிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பிளாஷ் நியூஸ் இடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஏறுனா வெக்கமாக இருக்கிறது. கையறு நிலை, கையாளாகாத நிலைமை. என்னடா ஒரு பிள்ளையோட வீட்டை இப்படி இடிக்கிறானுங்க. சட்டப்பூர்வமாவே எதையும் கேள்வி கேட்க முடியல, அரசியல் ரீதியாக எதுவும் கேள்வி கேட்க முடியல. இவ்வளவு மோசமான நிலையா என்ற அந்த மேடையிலே நான் அழுது விட்டு சொன்னேன், ஆணாய் பிறந்தும் ஆண்மை இழந்து நிற்கிறோமே. அதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு பகிரங்கமாக உத்தரப்பிரதேசத்தில் 80:20 என்கிறான், பட்டேங்கே தோ கட்டேங்கே என்கிறான், ஏக் ஹை தோ சேஃப் ஹை என்கிறான். பகிரங்கமாக பிரிவினைவாத அழைப்புகளை கொடுக்கிறான், பள்ளிவாசல்களை இடிக்கிறான், பள்ளிவாசல்களை இடிக்கிறான். பெருநாள் நேரத்தில் வெளியேறு என்று சொல்ல முடியவில்லை, பொது இடங்களிலே வெளியேறு என்று சொல்ல முடியவில்லை. இங்க வராது நினைச்சீங்களா? போன முறை ஜெயலலிதா காலத்திலேயே ஆடு மாடுகள் அறுக்க தடை சட்டம், மனமாற்ற தடை சட்டம் என்றெல்லாம் பார்த்த மண் தான் இந்த மண். உன் இஷ்டத்துக்கு எவனுக்காவது ஓட்டு போடலாம், எங்க வேணா இருந்துக்கலாம். டீலிமிட்டேஷன் என்று ஒன்று நடக்கிறது. எப்படிப்பட்ட முதுகெலும்பே அற்ற ஒரு புழுவுக்கு சமமான எடப்பாடி பழனிசாமி என்றால் டீலிமிட்டேஷன் நடக்குது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய எம்பிக்குடைய எண்ணிக்கை குறைந்து விடுமே, தமிழ்நாட்டில் நம்முடைய பலம் குன்றி போகுமே என்று கேட்டால், மோடி எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பிக்கும் விதமாக பெண்கள் மசோதாவை ஸ்டாலின் ஏன் எதிர்க்கிறார்? கிறுக்காரா நீ? பச்சை குழந்தை கூட தெரியும். டீலிமிட்டேஷன் செய்து 543 இருக்கிறத அதிகப்படுத்தி அதுல இருந்து தான் 33% கொடுக்கணும்னு கட்டாயம் இல்ல. ஏற்கனவே இருக்கிற 543 கொடுத்துட்டு போயிடலாம். 2023 சட்டம் வந்துருச்சு, காங்கிரஸ் சேர்ந்து ஓட்டு போட்டுச்சு பாஜக சொன்ன சட்டத்தை. கரெக்ட் தான். மொத்தம் 2 வாக்கு தான் எதிர்ப்பா வந்துச்சு, மிச்சம் இருக்கிற அனைத்து வாக்கும் ஆதரவா வந்துச்சு, நிறைவேறிச்சு. எதிர்ப்பே இல்லாம மசோதா நிறைவேறியது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தல பிஜேபி. அவன் ஒரு பொய்ய சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, தேசிய அளவில் இந்த மண்ணில் இந்தியாவிலேயே விழிப்புணர்வு மண், பகுத்தறிவு மண், பெரியார் மண், சமூக நீதி மண், இந்த மண்ணிலேயே பாஜக எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய கொஞ்சம் கூட வெட்கமற்ற எடப்பாடி என்றால், நாளைக்கு எல்லா மாநிலங்களிலும் பாதிப்பின் விளிம்பில் நிற்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தில், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பாஜக எதையாவது நிறைவேற்றினால் இவர் எப்படி பல்லை இழித்துக் கொண்டு வெட்கமில்லாமல் நிற்பார் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டு கிடையாது. கேட்டா 2 முஸ்லிம் கேண்டிடேட் நிக்கிறாங்க. அரசியல் விழிப்புணர்வு வேண்டும், கவனம் வேண்டும். இந்த இடத்தில் சிஏஏ வந்த போதும், 370 ஆர்டிகல் ரிவோக் செய்யப்பட்ட போதும் முஸ்லிம்கள் தான் அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நின்ற மாநிலம் இந்தியா என்று இந்த தேசம் இந்தியா தேசம் அல்ல. காரணம், சுதந்திரத்துக்கு முன்னால ஒரு ஆங்கிலேய அதிகாரி இன்னொரு இந்தியாவுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஐஏஎஸ் தரப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அழைச்சி கிளாஸ் எடுத்தார். அப்படி கிளாஸ் எடுக்கும் போது இதை ராமச்சந்திர குகா தன்னுடைய புத்தகத்தில் எழுதி காட்டுகிறார். அப்படி கிளாஸ் எடுக்கும் போது சொன்னாரு, ஆங்கிலம் பேசுவதனால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாடா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது கூட மாறிடும். ஆனா இவனுங்க யார நம்மள, ஆனா அப்ப நம்ம தனித்தனி மாகாணங்கள் தானே, ஆனா இவனுங்க ஒரே நாடா மாற வாய்ப்பில்லை என்று சொன்னபோது ஒரு 4-5 பேர் எழுந்திருத்தார்கள். எழுந்திருத்து, நாங்கள் எத்தனை
மாநிலங்கள், எத்தனை குழுக்கள், எத்தனை மதங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை பிராந்தியங்களாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் என்பதை யாரும் மாற்ற முடியாது என்று ஒரு 4-5 பேர் எழுந்திருத்து அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு ஆட்சேபனையை தெரிவித்தனர். அவர்கள் தங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டனர் என்று ராமச்சந்திர குகா சுதந்திரத்திற்கு முன்னாலேயே சொல்கிறார். அழகு ஆங்கிலம் அமெரிக்காவிற்கு அழகு, ஆங்கிலம் பிரிட்டனுக்கு அழகு, அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்கு அழகு, பூத்துக்குழுங்கும் மலைகளும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்துக்கு அழகு, ஸ்பைசஸ் எனும் வாசனை திரவியங்கள் இலங்கைக்கு அழகு. பல மதம், பல இனம், பல குழு, பல மொழியாக பிரிந்திருந்தாலும் இந்தியர் என்று ஒருங்கிணைந்து வாழ்வதுதான் இந்த இந்தியாவிற்கு அழகு. அதுதான் இந்த தேசத்தின் அழகு. அப்ப நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, குறுகிய வட்டத்தில் பார்த்திடக்கூடாது. இந்த இந்தியாங்கிற ஃபேப்ரிக் ஆஃப் த நேஷன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வதை போல இந்த வெரி ஃபேப்ரிக் ஆஃப் த நேஷனை யார் கடத்துகிறார், இந்த வேல்யூஸ், இந்த தன்மைகளின் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார், அதை நோக்கி யார் நடக்கிறார் என்பதை பார்த்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். இது ஒரு சித்தாந்த போர், விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த சூழ்நிலையில் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு இருந்த முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதல்வர், என்ன நிலை வந்தாலும், வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் வந்தபோது திராவிடம்னா என்னன்னு கேட்டாலே உடனே கேட்டா எப்படிங்க, அதெல்லாம் நீங்க அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும்னு சொன்னார். யாரு? திராவிடம்னா என்னன்னு கேட்டாங்க ஒருத்தர்கிட்ட. அவர் சொல்றாரு, திருப்பி கேட்டா எப்படி, அதெல்லாம் நீங்க அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும். யார்த்தமா கேட்டது எப்படி? யாரு? திரும்ப சொல்லுங்க. விஜய் தான் உங்களுக்கு சிஎம்மா? யாரு? பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சார் நீங்க சொல்லுங்க சார், திராவிடம் என்னங்க நீங்க இப்படி பண்ணா எப்படிங்க? அதெல்லாம் திராவிடவர்களே, அது நம்ம என்ன பண்ணணும், அது அறிஞர் இடத்துல நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாரு. நீ திடீர்னு செங்கோட்டை போட்டு கடிச்சிட்டு இருக்காரு. நான் கூட பேஸ்புக்ல போட்டேன், என்ன டபிள்யூ பார்த்துட்டு வந்துட்டாரா, மான மரியாதை எல்லாம் பேசுறாப்புல. யோ செங்கோட்டையா, நீ என்ன பண்ண? நான் என்ன கேட்கிறேன், நான் ஏன் அமைச்சரவை இவர் என்னமோ மக்கள் ஓட்டு போட்டு சிஎம் ஆன மாதிரியும், இவர் அமைச்சரவையில் இவர் செங்கோட்டையின் இடம் கொடுத்த மாதிரியும் ஒரு சீனு. யோ செங்கோட்டையா, எனக்கு தெரியாதா, நீ எப்படி கஷ்டம் வாயா போயாகிறாரு. என்னடா இது புத்தி பேத தோத்தர போறன்னு தெரிஞ்சு போச்சு, புத்தி பேதலிச்சு போச்சு போல. யோ நீ என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஏதோ விஜய்னு சொன்னோடனே வேற அந்த இன்னொரு நடிகை பேரை சொல்றான். சொன்ன உடனே அதெல்லாம் கெட்டிக்காரரு, அதெல்லாம் பயங்கரமான ஆளு. அடுத்து சொல்றாரு, நீ அமைச்சரவையில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிற, நீ ஏதாவது சேட்டை கொடுத்தா எடுத்து விடுவேன். இதெல்லாம் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு இந்த மாதிரி டைலாக். அப்ப நீ வாலண்டரியா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன்னா, உன் அமைச்சரவையில அக்கிரமம் பண்ணிருக்கான், அது உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அத நீ எதிர்த்து கேட்கிற ஒரு நல்ல ஆட்சியாளரா இல்லாம உன்னை எதிர்த்து அதை வச்சு மிரட்டுறதுக்கு ஹனி ட்ராப் பண்ணிருக்கிற. சி, உன் நிலைமையை பத்தியா? செங்கோட்டையனை ஹனி ட்ராப் பண்ணாதான் எடப்பாடி பழனிசாமி. இப்போ செங்கோட்டையன் தப்பு பண்ணாதவர் கிடையாது, பண்ணியா இல்லையான்னு கேட்கல. அப்ப இந்த மண்ணில் திராவிடத்திற்கு மீனிங்கே தெரியாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னார், சேக்கிலார் கம்பராமாயணத்தை எழுதியவர், கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் அப்படின்னார். அந்த அளவுக்கு அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த மண்ணினுடைய அனைத்து உரிமைகளையும் தன்னுடைய அதிகாரத்திற்காக யார் காலிலும் வைப்பதற்கு தயங்காத ஒரு நபர். இவருக்கு மத்தியிலே வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் வந்தபோது அப்போது அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய நாசர் அவர்களை அழைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய போர்டை கலைக்காமல் மீண்டும் திருத்தப்பட்ட சட்டத்தில் அமைக்காமல் ஏற்கனவே இருந்த சட்டத்தின்படியே வக்ஃப் போர்டு இருக்க வேண்டும் என்று இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் சொன்னார் என்றால் அது இந்த முஸ்லிம்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் அதை சொன்னார். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சொல்லல. இட்ஸ் ஓபன் சேலஞ்ச். ஏன் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, கெஜ்ரிவால் இருந்தாரு இல்ல. அதே போல சட்டமன்றத்தையே போராட்ட களமாக மாற்றிய வரலாறு எதுக்குமே கிடையாது. சட்டமன்றத்திலேயே வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கைகளை உயர்த்தி கோஷம் போட்டார் முதலமைச்சர். யாருக்காக? வக்ஃப் யாருடைய சொத்து? முஸ்லிமுடைய சொத்து. அப்ப இந்த மண்ணுல நம்ம பார்க்க வேண்டியது, அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீமான் மாதிரி எதுக்குமே லாயக் இல்லாமல் வெறும் யூட்டோப்பியன் லைஃப், கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக
பாஜக ஆர்எஸ்எஸ் கூட செய்ய துணியாததை இந்த சீமான் போன்றவர்கள் இந்த சமூகத்தின் மீது திணிக்கிறார்கள். தாய் மதத்துக்கு வாங்குறான், எனக்கு ஓட்டு போடாதவன் சாத்தானின் பிள்ளைங்கிறான். நான் ஒரு விவாதத்தை கேட்டேன், ஏப்பா உனக்கு ஓட்டு போடாதவன்னு சாத்தானின் பிள்ளைன்னு சொல்றீங்க, என்ன அவங்க கட்சியில ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். ஏங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு சாத்தான் மேல நம்பிக்கை இல்லைன்னாரு அவரு. எங்களுக்கு இருக்கியா, எங்களுக்கு சாத்தான் மேல நம்பிக்கை இல்லை, அது சொன்னது தப்பு இல்லைன்னாரு. இப்படி ஒருத்தன் சொல்லியிருக்கானா? வாக்களிக்காதவர்களை, எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு இந்தியாவில் ஒருத்தன் சொன்னான்னா, முஸ்லிம்களை பார்த்து ஒருத்தன் சொன்னான் எங்களுக்கு வாக்களிக்காதவெல்லாம் தேச விரோதின்னா. இப்ப இவன் என்ன சொல்றான், எங்களுக்கு வாக்களிக்காதவெல்லாம் சாத்தானின் பிள்ளைங்க. மரச்சக்கு என்னைக்கு வர்ற மாதிரி உன் மதத்தை விட்டுட்டு, இஸ்லாம் இந்த மண்ணுடைய மதமே இல்லையே, கிறிஸ்தவம் அரேபிய மதம், கிறிஸ்தவம் ஐரோப்பிய மதம், இஸ்லாம் அரேபிய மதம், இதை விட்டுட்டு என் சமயம் சிவசமயம், என்னுடைய மதம் மானியம், நீ இதுக்கு வா, மரச்சக்கு என்னைக்கு திரும்புற மாதிரி தாய் மதம் திரும்ப என்கிறான். அரசியலை பேசுறா, அரசியலை பேசு, தாய் மதம் திரும்ப. இதெல்லாம் வந்து அஜெண்டா, ஐடியாலஜிக்கலி ட்ரிவன். இது ஆர்எஸ்எஸ் கூட நம்மை பார்த்து சொல்லவில்லை, உன் முப்பாட்டை வந்து முருகன் ஏத்துக்கோ, இது ஆர்எஸ்எஸ் கூட நம்ம சொல்லல, நீ வேலை தூக்கிக்கோ, முதல்ல தமிழன்னு சொல்லு, அதுக்கப்புறம் முஸ்லீம் சொல்லு. ஐயோ இது பிஜேபி கூட சொல்லலையே நமக்கு. அதே மாதிரி கற்பனை கேட்டாத ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தேன், பேசுறாரு பெரிய டிவி எல்லாம் போட்டு மலையில இந்த கோபி சுதார் கூட காமெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ணன் நினைய மலையில நினைய, அண்ணன் நினைவு அவ்வளவு கஷ்டமா இருக்க, நீ நினைக்கிறது இல்லைண்ணே, எல்இடி டிவி நினைக்குதுண்ணே அப்படின்னு. நானே யோசிச்சேன், என்னடா இது டிவி நினைக்குது, ரிமோட் நினைக்குது அப்படின்னு. அப்ப போட்டு சொல்றாரு, பெருசா அறிவாளியா பேசுறதா பேசுறாப்புல. இன்னைக்கு பகிரங்க சவால், எப்படியும் நாங்க எடுத்த வீடியோ போடுவோம், நாங்க இதை கட் பண்ணி நான் போடுவேன். அப்ப எவனா எந்த ஜோம்பியா இருந்தாலும் பதில் சொல்லணும். தண்ணி ரொம்ப முக்கியம், தண்ணி. இந்த தண்ணிய நல்லா பாருங்க, பிரான்ஸ் என்ன பண்ணானா, ஆரஞ்சு உற்பத்தி பண்ணானா, எத்தனையோ 1000 லிட்டர் தண்ணி ஆரஞ்சு எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ் பாரு தண்ணி நிறைய குடிக்குதுங்கிறதுக்காக ஆரஞ்சு உற்பத்தி நிறுத்திட்டான் அப்படின்னு கத்துறாரு. எல்லாரும் கைத்தட்டுறான், ஆரஞ்சு உற்பத்தி நிறுத்தினானா பிரான்ஸ். நான் அப்படியே ட்விட்டர்ல அது லைவ் ஓடுது. அதே மாதிரி பன்றி கறி, பன்றி இறைச்சி, போர்க், சைனால நிறைய பண்ணி தண்ணியை குடிக்குமா. அதனால பார்த்தான் சைனா இந்த தண்ணி அழிக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பன்றி இறைச்சியை நிறுத்திட்டான் சைனா. எல்லாரும் கத்துறாங்க. கீழே போய் குரோக், அப்படியே ட்விட்டர்லயே குரோக் இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டா, இப்போ வரைக்கும் எல்லா வகையான சிட்ரஸையும் பிரான்ஸ் தரமாக தெளிவாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. நீங்க கூட போய் பார்க்கலாம். எதுக்குடா இப்படி பொய்யிலேயே பிறந்து சுத்திட்டு இருக்க? அது எல்லாத்தோட கொடுமை என்னன்னா, இப்ப வரைக்கும் பன்றி இறைச்சி மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதி பொருளாக சைனாவில் இப்போ வரைக்கும் இருக்குது. பொய் சொல்றான். ஆனால் இது என்ன கதைன்னா, ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தா மரமண்டைங்களுக்கு நம்ம என்னத்தை சொன்னாலும் ஏறாது. ஒரு தலைமை, ஒரு ஆட்சி பொய்யின் மீது கட்டமைக்கப்பட முடியாது. பொய்யை வைத்து நீங்கள் எந்த நியாயத்தின் பக்கமாக மக்களை இழுக்க முடியாது. அது பொய், வெறும் கவர்ச்சி. இதுக்கே பொய் சொல்றவன் என்னென்னலாம் பொய் சொல்லியிருப்பான். அதோட கொடுமை என்னன்னா, திரும்ப திரும்ப நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், விளக்கம் தர மாட்டேங்கிறானுங்க, மேல பாஞ்சு கடிக்கத்தான் வரானுங்க. நெய்தல் படை அமைப்பேன், என்னுடைய தமிழ் மீனவர்கள் மீது கை வைத்தால் நெய்தல் படை அமைப்பேன், அமைச்சிட்டு நீ தண்ணி கொண்டு போற, சோறு கொண்டு போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கொடுக்குற குண்டு கொண்டு போறேன். முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு அலோ பண்ணுவானா? ஆர்ம்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? சரி கொண்டு போயிரு, குண்டை கொண்டு போயிட்டு என் மீனவனை தொட்டவனை தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ அப்படிங்கிறாரு. அட கொடுமையே, அப்படி தூக்க முடியுமா? உடனே கேரளால இருக்கு 3 வகையான படை அமைச்சிருக்கிறாங்க. ஆயுதத்தை பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொரு நேஷனல் இஷ்யூ கிரியேட் பண்ண முடியாது. புகாரம் கொடுத்திருக்கிறேன், அது சம்பந்தமா வழக்கம் போட்டிருக்கிறேன், பாப்போம் வரட்டும் ரிசல்ட், அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன். இப்படி பொய்களின் மீது, புலை சுருட்டுகளின் மீது கட்டமைக்கப்பட்ட, கற்பனை உலகத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட வாக்குறுதிகள் நமக்கு வேண்டாம். திரைத்துறையின் கவர்ச்சிகள் நமக்கு வேண்டாம். 31 அதை பத்தி நான் பேச வரல, 29 அதை பத்தி நான் பேச வரல. இன்றைக்கு தெளிவாக முடிவெடுங்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அண்ணாதுரை அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிப்பதல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் அனைவரிடத்திலும் போய் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில், இந்த தொகுதியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கின்ற வரலாறு இந்த தொகுதியில் இருந்து படைக்கப்பட வேண்டும்.
இந்த ஒரு கோரிக்கையை அழகு நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, அன்பு நிறைந்த அதிரை மக்களாகிய உங்களிடத்திலே கோரிக்கையாக வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.